ஸ்கூல் முடிச்சுட்டு கடைசி நாள் வந்து ஈவினிங் போய் நிற்பாங்க. அந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே மொழியில் வந்து இந்த ஜேர்னி ஆரம்பித்து ஒரு எனக்கும் ஆகாஷாக்கு ஒரு 3.5 இயர்ஸாக ஆகாஷாக்கு ஃபர்ஸ்ட் என்னை வந்து ஒரு டேரக்டராக வந்து மீட் பண்ணாரு. ஸோ அப்போ சொல்லும்போதே இந்த டைட்டில் இந்த படம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஐ ஹோப் தட் யூ ஃபுல்ஃபில் அந்த லுக் அண்ட் ஃபீல் அண்ட் எல்லாமே வந்து அவர் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி தான் இந்த மாதிரி தான் சின்ன சின்ன விஷயம் வந்து பட் ஐ கம் பேக் டு தட் லேட்டர். முதல் நன்றி நான் வந்து ப்ரெஸ் அண்ட் மீடியான்னு சொல்லியிருக்கேன். ஸோ எங்கள் அழைப்பை ஏற்று இது எல்லாமே பண்ணியிருக்கீங்க. அண்ட் இன்னைக்கு இந்த படம் வந்துட்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க. அதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் எல்லாரும் தான். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் டான் பிக்சர்ஸ் ப்ரொடியூசர் ஆகாஷ் நன்றி சொல்லுவேன். ஏன்னா வந்து வெரி ஃபியூ ப்ரொடியூசர்ஸ் இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ரொம்ப நாள் ஆச்சு ஒரு லவ் ஸ்டோரி வந்து நம்ம தமிழ் சினிமாவில் வந்து இந்த மாதிரி ஒரு கலர்ஃபுல்லான ஒரு லைஃப் ஆகிற ஒரு ஸ்டோரி இருக்குது. ஸோ அதுக்கு முதல் நிறைய ஆகாஷுக்கு அண்ட் விக்ரமுக்கு அண்ட் தி என்டையர் டீம் ஆஃப் அண்ட் ரேஜை ஃபிலிம்ஸ் ஆல்சோ. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் கிவிங் மீ திஸ் அண்ட் ஒவ்வொரு படத்துக்கும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அண்ட் எஸ்பெஷலி இந்த மாதிரி ஒரு படத்துக்கு முக்கியமான விஷயம் தெரியும். ஸோ நான் ஃபஸ்ட் ஆகாஷ் கேட்டேன் யார் வந்து நம்ம பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஆப்ஷனே கிடையாது. ஃபஸ்ட்டே வந்து மனோஜ் சார் தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அங்கேயே வந்து ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. ஏன்னா மனோஜ் சார் நான் சொன்ன மாதிரி போதை அப்படின்னு ஒரு பாட்டு வரணும். அதுக்கப்புறம் நிறைய படம் பண்ணணும்னு பேசிக்கணும் அமைதியில். அண்ட் இந்த படத்தை அமைஞ்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். எல்லாரும் ரெண்டு மாதிரி காமிக்கிறேன் சொல்லி சொல்லுங்க. எல்லாரும் காமிச்சிருக்கீங்க சார். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் அப்கோர்ஸ் சாய் ஆகாஷ் வந்து ரொம்ப வருஷமாக ஃப்ரெண்ட்ஸு கிளாஸ்மேட்ஸாக இருந்தாங்க. ஸ்கூலில் வந்து கிளாஸ்மேட்ஸாக இருந்தாங்க. அண்ட் சாய் வந்து நிறைய போர்ஷன்ஸ் அவரும் வந்து ஷூட் பண்ணாங்க. இந்த படம் வந்து ஷூட் நடந்ததே வந்து ரொம்ப ஒரு லைட்டாக ரொம்ப ஒரு ஃபன் மூடில் தான் நடந்தது. சில படங்கள் நம்ம போகும்போது எப்படி இருக்கோம்னா சரி இந்த சீன் பர்ஃபார்ம் பண்ணோம், இந்த சீன் வந்து முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் இந்த படத்துக்கு போகும்போது ரொம்ப பிளாக்கான ஒரு மைண்டில் தான் போவோம். ஸோ என்ன பண்ண போகிறோங்கிறது யாருக்குமே தெரியாது. அது போய் நிற்போம். அங்கே வந்து ஒரு சீன் பேப்பர் சம்திங் கையில் இருக்கும். அப்படி இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அண்ட் லாட் ஆஃப் டைம்ஸ் எல்லா ஆக்டர்ஸும் நான் சொன்னேன் நிறைய எங்களுக்கு போனதாக நாங்கள் பண்ணியிருக்கோம். பட் அதெல்லாம் வந்து கன்சாலிடேட் பண்ணி ஒரு 2 hours 45 minutes ஆக்கி அதோட பெஸ்ட் மூமெண்ட்ஸ் கொண்டு வந்து ஒரு படமாக ஆக்கின எடிட்டர் பிரதீப் வந்து நான் ரொம்ப பெரிய சொல்லுவேன். ஏன்னா ஐ ட்ரூலி பிலீவ் தட் திஸ் ஃபிலிம் வாஸ் மேட் ஆன் மை பீப்பிள். அண்ட் ஏன்னா இந்த படம் வந்து நாங்கள் எடுத்த ஃபுட்டேஜ் நான் டப் பண்ண ஃபுட்டேஜே வந்து 4 ஃபுட்டேஜ் நான் டப் பண்ணேன். அதெல்லாம் நம்ம படமாக ரிலீஸ் பண்ணி கொடுத்தது. ஸோ அதுக்கு வந்து நான் நன்றி பிரதீப்னு சொல்லியிருக்கேன். அண்ட் அப்கோர்ஸ் தமிழ் யூவாசி சார் ஐ மீன் ரைட்டர் சூப்பராக எடுக்கிற ஒவ்வொரு லைனும் வேறு பார்க்குற பெஸ்ட் எல்லாமே நன்றி. அண்ட் திங்க் மியூசிக் சந்தோஷ் சார் எங்களுக்கு வந்து பிஎன்ஏல ஐ திங்க் வி காட் க்ளோஸ் சார். அண்ட் ஒரு நல்ல படம் வந்தால் தைரியமாக நீங்கள் போய் திங்க் மியூசிக் சந்தோஷ் எடுத்து சொல்லலாம். அது கரெக்டான இடத்த போய் சேர்த்து விட்டுருவாங்க. ஸோ அந்த விதத்தில் ரொம்ப ரொம்ப நன்றி சார். அண்ட் உங்கள்கிட்ட வந்துட்டு சொன்னாங்க இந்த மாதிரி 8 songs சொன்னாங்க சார். என்கிட்ட வந்துட்டு 5 song இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் 6வது வந்து 7வது வந்து படத்தோட லாஸ்ட் மினிட் ஐ திங்க் 6வது நடந்தது. அப்போ நாங்கள் எல்லாம் ஹைதராபாத்தில் தான் இருந்தோம். அப்போ வந்து இன்னும் 2 song இருந்துச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட்டு நாங்கள் கம்போஸ் பண்ண சாங் வந்து இந்த இந்தியா பாட்டு வந்து கம்போஸ் பண்ணோம். ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. அந்த மாதிரி ஒரு பாட்டு வரும்னு நான் நினச்சி பார்த்தேன். நாங்கள் ஃபர்ஸ்ட்டு வந்து நியூயார்க்கில் போயிட்டு ஒரு ப்ரோமோ ஷூட் பண்ணிட்டு வந்தோம். அதுக்கு இந்தியா அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணிட்டு வந்தேன். நான் தமிழ்ச்சத்துக்கு எப்பவுமே சொல்லுவேன் இதுதான் உங்களோட பெஸ்ட் சாங். இந்த படத்தை ஃபுல்லாக கன்சாலிடேட் பண்ணுறது இந்த பாட்டு தான். பட் அதே மாதிரி படத்தோட லாஸ்ட் டே வந்து ரீரெக்கார்டிங்லாம் கொஞ்சம் பேருக்கு ஒரு பாட்டு கொடுக்குறாரு. இதேமே அப்படின்னு சொல்லி அந்த பட்டாம் பூச்சிகள் பறக்கிறது சொல்லி தான் வரும். அது இப்போ எனக்கு ஃபேவரட் சாங் ஆயிடுச்சு. ஸோ இதே வந்து ஓரமாக தூக்கி வச்சு இதேமே அந்த சாங் போயிட்டு. ஸோ அந்த விதத்தில் ஐ திங்க் இப்போ வந்து ஐ ஷுட் தேங்க் கமல் சார். ஏன்னா ஒவ்வொரு டைம்லையும் நான் வந்து படம் ஸ்டோரியெல்லாம் கேட்டு இந்த கேரக்டர் யார் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்கும்போது கமல் சார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ எனக்கு வந்துட்டு யோசிச்சேன் கமல் சார் எப்படி நைட்டு ஓட்டிருக்காரு, அவருக்கு அவ்வளோ படம் இருக்காங்க, அது எப்படி அதோட வருவார் அப்படின்னு சொன்னாங்க. செட்டுக்கு வந்து செம்ம ஜாலியாக இருக்காரு. சரி நாங்கள் இந்த படம் வந்து ஒரு 2 வருஷம் ஷூட் பீரியட் இருக்குது. அஃப்கோர்ஸ் நான் ஒரு நல்ல ஒரு படம் சைமல்டேனியஸாக பண்ணுற வேண்டியதாக இருந்தேன். வி ஆல் டிட் வேரியஸ் ஃபிலிம்ஸ் அட் டிஃபரண்ட் பாயிண்ட்ஸ். பட் ஒவ்வொரு வாட்டியும் நான் வந்து கமல் சார் கிட்ட போயிட்டு நான் கேட்பேன். ஏன்னா அவர் தான் வந்து கரெக்டான ஜட்மெண்ட்டுக்கும் நான் ஏன்னா அவர் தான் மியூசிக்கலாக பண்ணுறாரு. எனக்கு கிரிக்கெட்டில் நிறைய பாட்டு. ஸோ நான் போய் கேட்பேன் இந்த மாதிரி கமல் சார் எப்படி இருக்குது படம்
அந்த விதத்தில் சமச்சர் வந்து ஹியூஜ் சப்போர்ட் ஃபார் அஸ் அண்ட் இன்னைக்கு சாங்ஸ் வந்து உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு அப்படின்ற இதுன்னா அது வந்து முக்கியமான காரணம் சமச்சர் இஸ் ஒர்க் really hard. ஏன்னா அதை நடிக்கிறதுக்கு நடுவில் வந்து கேமராவில் போய் மியூசிக்கை போட்டு வருவார் அண்ட் இட்ஸ் been amazing working with him as an actor. சூப்பராக இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் நட்டி சார் எல்லாருக்குமே தெரியும், இன்னைக்கு ஒரு ஆக்டராக தெரியும், பட் இஸ் சச் அ கிரேட் சினிமாட்டோகிராஃபர். அவங்க கூட உட்காந்து நிறைய விஷயம் இம்பாக்ட் அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைச்சது. ஸோ அந்த விதத்தில் ரொம்ப சந்தோஷம் சொல்லுறது. அண்ட் சின்னி சார் வந்து எங்கள் அப்போட ரொம்ப வருஷம் ஃப்ரெண்டு. நல்லா சின்னி சார் வந்து அப்பப்போ வீட்டுக்கு வந்து நான் அன்றாயிரம் ரூபாய் சுற்றி இருந்த பையன். பட் அவர் வந்து இந்த படத்தில் வந்து அந்த ஒரு லைன் சொன்னது வந்து எனக்கு உண்மையிலேயே என் கண்ணெல்லாம் தரங்கிச்சு. ஐ திங்க் இட் எலிவேட்டட் தி என்டையர் ஃபிலிம். அண்ட் அந்த பொட்டு வைத்து வாட்டிங்களா அந்த பாட்டு போகும்போது நான் மட்டும் கிடையாது, ஐ திங்க் மை என்டையர் ஃபேமிலி ஃபெல்ட் அவர் வந்து எமோஷனல். ஸோ அதுக்கு தேங்க்யூ ஸோ மச் இருக்கு. மற்றபடி எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லியிருக்கேன். யசஸ்வி பண்ணிருக்காங்க, நிஷா பண்ணிருக்காங்க, எல்லாரும் ஒவ்வொரு யாரும் பேர் யூஸ் பண்ணியிருந்தா அப்பா நினச்சிருந்தாங்க வர சார் அவங்க தான் மீன் சார் ராவத் பற்றி பேச சொல்கிறாங்க. பட் ஒவ்வொருத்தருக்கும் நான் நன்றி சொல்லியிருக்கேன். தி என்டையர் ஆக்ஷன் டீம், த்ரிஷாவுக்கும் நவீனாவுக்கும் அண்ட் என்டையர் ஆக்ஷன் டீமுக்கு நான் நன்றி சொல்லியிருக்கேன். அண்ட் எஸ் இப்போ நான் வந்துட்டு என்னோட க்ளோஸ் செட் ஆஃப் வாய்ஸ் இருக்கிறேன். ஸோ பொதுவாக வந்து ஒரு படம் நடிக்கிறது என்னோட முதல் படத்தை எனக்கு ஃபீல் ஆச்சு. வேற ஒரு படம் முடிச்ச பிறகு ஒரு சின்ன சென்ஸ் ஆஃப் என்னடா இது முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன சென்ஸ் ஆஃப் ஃபீல் ஆகும். அது எனக்கு இந்த படம் முடியும் போது எல்லாருக்குமே ஃபீல் ஆச்சு. ஏன்னா ஆகாஷ் வந்து எங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு குரூப் இருக்கு, இதே மூவி குரூப் அப்படின்னு சொல்லி அது ஒரு மெசேஜ் அனுப்பிச்சாரு. இந்த மாதிரி இதையும் சுற்றியும் ஒரு படத்தை பேசணும் வந்து 5 மணி ஆகிற வரைக்கும் என்ன பண்ணுறதுன்னே தெரியல, இதே மூவி முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஸோ ஐ திங்க் வி ஆல் கேரி த சேம் இமோஷன். இன்னைக்கு வந்து ஐ திங்க் டுடே வில் பி த லாஸ்ட் டே ஆஃப் ப்ரமோஷன்ஸ் வேர் வி ஆல் கம் அண்ட் டாக் அபவுட் த ஃபிலிம். அண்ட் இந்த மூமெண்ட் வந்துட்டு ஐ திங்க் இட்ஸ் காட் அ லிட்டில் இமோஷனல் ஃபார் எவ்ரிஒன் தட் இந்த அழகான ஒரு டீமை வந்து நம்ம மிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு. But yeah, we all will get to work with each other. But having said that, I think it was amazing working with each and everyone. And என்னோட பர்சனல் குரூப் வரும்போது பொதுவாக வந்துட்டு சில படத்தை தான் இது செட் ஆகும். இந்த மாதிரி ஒரு ஆக்டர்ஸாக மீட் ஆகும். பட் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடும். அந்த மாதிரி ஒரு குரூப் தான் ராகுல் ஆகட்டும், சுதாகர் ஆகட்டும், ரக்ஷன் ஆகட்டும், ஏஞ்சலின் ஆகட்டும், எல்லாருமே வந்து ஒரு குரூப்பாக ஃபார்ம் ஆகிடும். காய், பிரீத்தி, நிஹாரிகா எல்லாருமே வந்து ஒரு குரூப்பாக ஃபார்ம் ஆகிடும். ஒரு பாயிண்ட் அது பிறகு இந்த வாய்ஸ் குரூப் அப்படியே நம்மளே ஒரு ஃபார்ம் ஆகிடும். இவங்கெல்லாம் வந்தால் எனக்கு வந்து ஜாலியாக இருக்கும். சில டைம் வந்து அவங்களுக்கெல்லாம் ஷூட்டிங்கே இருக்காது, ஆனால் வந்திருப்பாங்க. ரக்ஷன் தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. அவர் வந்து அன்றைக்கு சீனே கிடையாது அவருக்கு. அவர் லன்ச் சாப்பிட்டுனே ரக்ஷன் இன்னைக்கு சீன் இருக்கா அப்படின்னு அதெல்லாம் இல்லை, ஒரு லன்ச் சாப்பிட்டு போகிறாங்க. ஸோ இட் பிகேம் தட் கான்செப்ட் அந்த என்டையர் என்வாயர்மெண்ட். அண்ட் சில ப்ரொடக்ஷன் சில செட்டை தான் இந்த மாதிரி நடக்கும். எல்லாருமே சேர்ந்து சாப்பிடுவோம். லஞ்ச் ஆச்சுன்னா இது ஒரு மேண்டேட். எல்லாருமே வந்து காஸ்ட் க்ரூ எல்லாருமே சேர்ந்து சாப்பிடுவோம். அது நிறைய படத்தில் நடக்காது. இந்த படத்தை அது நடந்தது. இனிஷியலாக வந்து என்னடா இது டெய்லி வந்து எல்லாமே சேர்ந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பட் அது போக போக வந்து ஒரு ஃபேமிலியாக ஜெல் ஆகிடும். ஐ திங்க் வி ஆல் லைக் ஈச் அதர் ஸோ மச் பிகாஸ் ஆஃப் ஸ்மால் மூமெண்ட்ஸ். அந்த செட்டில் ஆஃப் ஸ்க்ரீன் வந்து அந்த ஸ்மால் மூமெண்ட்ஸ். ஸோ ஐ திங்க் இது வந்துட்டு என்னோட பெஸ்ட் மெமரி. அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த டைட்டில் இதே மூவி வந்து இட் வாஸ் வெரி வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். ஸோ நான் முதல் வந்து இந்த டைட்டில் வந்து சொல்லும் போது நான் வந்து ரொம்ப யோசிச்சு ஓகே எனக்கு இதே வந்து ஒரு ஆடிட்டிங் சொல்லி நம்ம ஒரு லைட் ஆஃப் படமாக எடுக்கிறோம், இதெல்லாம் செட் ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கேன். ஒரே ஒரு விஷயம் தான் ஆகாஷ் சொல்லிக்கணும், என்னை நம்பணும், இது வந்து நல்ல படமாக வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அந்த விதத்தில் தேங்க்ஸ் மை டைரக்டர் ஆகாஷ் இப்போ. ஏன்னா அது வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அண்ட் ஆல் தேங்க்ஸ் டு யூ கைஸ். எங்களோட டீம் எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணிருக்கேன். நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லியிருக்கேன் ஆகாஷ் பற்றி. பொதுவாக வந்து இந்த மாதிரி டைட்டில் இதே மூவி அப்படின்னு வைக்கும்போது நான் வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு சின்ன ட்ரிபியூட் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். பட் ஒரு நண்பராக வந்து ஆகாஷ் அதை பண்ணிட்டாரு அப்படின்னு எனக்கு உண்மையிலே ரொம்ப சொல்லுவேன். அந்த விதத்தில் வந்துட்டு தேங்க்யூ மென்ஸ்லி ஆகாஷ். ஏன்னா வந்து ஆஸ் அ டேரக்டர் அவர் வந்துட்டு இது பண்ணணுமா, ஆஸ் அ ப்ரொடியூசர் எஸ் அவர் நிறைய படம் பண்ணுறாரு. பட் அவர் ஒரு பேஷன் வந்து டேரக்ஷன் இருக்கும்போது இதை தூக்கிட்டு வந்து பண்ணார். அண்ட் இதுக்காக வந்து இது எவ்வளோ ஸ்லீப்லெஸ் நைட்ஸ், எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் அவர் அனுபவிச்சாருன்னு எனக்கு தெரியும். அண்ட் எண்ட் ஆஃப் த டே இது வந்துட்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிமாக அமைஞ்சிருக்கேன்னா அந்த படம் வந்துட்டு ஐ டோன்ட் திங்க் எனிதிங் கேன் மேக் திஸ் ஹேப்பன்ஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ் ஃபார் மேக்கிங் திஸ் ஃபிலிம் சக்ஸஸ்ஃபுல். ஆகாஷ் வந்து மேன் ஆஃப் ஃபியூ வேர்ட்ஸ் தான், நிறைய பேச மாட்டாரு.
பட் அவர் வந்து மேடையில் 2 வார்த்தை பேச வச்சு தான் எனக்கு சந்தோஷப்படுறேன்னு நான் நினைக்கிறேன். இருந்தால் ஆகாஷம் மட்டும் கூப்பிட்டுருக்கேன். பட் பியாண்ட் தட் நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லியிருக்கேன் ஃபார் தி ஆடியன்ஸ் அண்ட் எவ்ரிதிங். இதே மூவி பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பார்க்காதவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் உங்கள் ஃபேமிலிஸோடு வந்து நீங்கள் பார்க்கலாம். லவ் பண்ண ஒவ்வொருத்தருக்கும் வந்து இது வந்துட்டு ஒரு ரிலேட்டபிள் ஃபிலிமாக இருக்கும். லவ் பண்ணாத ஒவ்வொரு இதே மூவிக்கும் இது உங்களுக்கான ஒரு படமாக இருக்கும். சரி பார்க்காதவங்க தயவு செஞ்சு கேட்டு சொல்லுங்கள். நன்றி.